ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன். நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா வந்து ஒரு கண்டினியூஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த கண்டினியூஸ் டேட்டாக்கு நம்ம மீன் டீவியேஷன் கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மீன் டீவியேஷனுக்கான ஃபார்முலா எழுதலாம். ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போறோம். நான் இங்க கார்னர்ல இதோட ஃபார்முலா எழுதுறேன். மீன் டீவியேஷனுக்கான ஃபார்முலா சரி மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன். நமக்கு கொஸ்டின்ல எது கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். கொடுக்கலன்னா நமக்கு மீன் ஆர் மீடியன் எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஃபார்முலா சம்மேஷன் எஃப் இன்டூ எக்ஸ் மைனஸ் இங்க எம்னு எழுதிக்கலாம். நான் வந்து கன்வீனியன்ட்டுக்காக மீடியன் எழுதிக்கிறேன். மீடியன் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். இப்போ இந்த மீடியன் ஒன்று எழுதி இருக்கிறோம்ல, இது வந்து நமக்கு தெரியாது. இப்போ மீடியன் கண்டினியூஸ் கிளாஸை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். மீடியன் கண்டினியூஸ் கிளாஸ்ல நமக்கு ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ்க்கான ஃபார்முலா n plus 1/2 டேர்ம். இது எங்க இருக்கோ அந்த டேர்ம். அடுத்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? மீடியனுக்கு போவோம். மீடியனோட ஃபார்முலா L plus n/2 minus m divided by f into c. ஸோ இது ஒரு லைனா ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் மீடியன் எழுதிட்டேன். எனக்கு மீடியன் தெரியணும்னா மீடியன் கிளாஸ் தெரியணும். அந்த மீடியன் கிளாஸ் கண்டுபிடிச்சோடனே நான் மீடியன் ஃபார்முலாக்கு வந்துடுவேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் நான் மேலே மீன் டீவியேஷனுக்கு போக முடியும். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை முதல்ல ஆர்டர்ல எழுதிக்கலாம். அதுவே நமக்கு ஆர்டர்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சைஸ். ஓகே, சைஸ்க்கான வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4லேருந்து 8, 8 to 12, 12 to 16, 4 கேப்ல இருக்கு. 20லேருந்து 24, 24லேருந்து 28, 28லேருந்து 32, 32லேருந்து 36, 36லேருந்து 40. இது நம்மளோட கொடுத்துருக்கிற கிளாஸ் இன்டர்வெல். அண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்தாச்சு. ஃப்ரீக்வன்சி என்னன்னு கொடுத்துருக்காங்க? 6, 10, 18, 20, 30, 15, 12, 10, 6, 3. இப்போ எனக்கு மீடியன் அப்படின்னாலே என்ன தெரியணும்? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தெரியணும். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது ஆட். அதனால அப்படியே ஆட் பண்ணிட்டே வாங்க. 6, 16, 16 18ஓட ஆட் பண்ணும்போது 34, 34ஓட 30 ஆட் பண்ணும்போது 64, 64ஓட 15 ஆட் பண்ணும்போது 79, 79ஓட 12 ஆட் பண்ணும்போது 91, 91ஓட 10 ஆட் பண்ணும்போது 101, 6 ஆட் பண்ணும்போது 107, லாஸ்ட்ல 110. இப்போ நம்ம அடிஷன்லாம் முடிச்சாச்சு. இதே நான் இதை டோட்டல் பண்ணாலும் எனக்கு 110 தான் வரும். இப்போ இந்த 110ன்றது கேபிட்டல் என்னோட வேல்யூ. ஃபார்முலால மீடியன் கிளாஸ்னு இருக்கா? இந்த மீடியன் கிளாஸோட ஃபார்முலா என்ன? n plus 1/2 டேர்ம். இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ மீடியன் கிளாஸ் equal to n plus 1. nன்றது 110. 110 by plus 1 divided by 2. இது n/2ன்னு எடுத்துக்கலாம். n/2 n plus 1/2. எப்படி எந்த ஃபார்முலா எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் ஒன்று தான். 55.5. இந்த இடத்துல தான் என்னோட மீடியன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். 55.5ன்றது சம்வேர் பிட்வீன் 34 and 64. அப்போ நான் என்ன இதோட ஹையஸ்ட் வேல்யூவை தான் நான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த 64 இருக்கிற இடத்த நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே தான் என்னோட மீடியன் கிளாஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இது பக்கத்துலேயே எழுதிக்கலாம். இல்லை நம்ம டேபிள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இப்போ இங்கே எழுதலாம், அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம். மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸ்னு இதை மார்க் பண்ணோன்னே எனக்கு என்னெல்லாம் வேணும்? இது எல்லு, இது இதோட ஃப்ரீக்வன்சி, இது ப்ரீமீடியன் வேல்யூ. கியூமுலேட்டிவ்ல ப்ரீமீடியன். ஸோ எல்லு, எஃப், எம் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போகலாம். நம்மளோட ஃபார்முலா என்ன? L plus n/2. ஸோ மீடியனோட ஃபார்முலா L plus n/2 minus m divided by f into c.
இப்போ இந்த எல் லோவர் லிமிட்ன்றது 16 நம்ம அங்கே மார்க் பண்ணி வச்சிருந்தோம்ல. என்னன்றது 110/2 மைனஸ் எம் நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம் 34, எஃப்ன்றது 30. ஸோ 34 டிவைடட் பை 30 இன்டூ சி. சின்றது கிளாஸ் லிமிட். கிளாஸ் லிமிட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, 32லேருந்து 36, 36லேருந்து 40. ஸோ கேப் வந்து 4 டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. ஸோ 16 பிளஸ் இந்த வேல்யூலாம் 55 மைனஸ் 34 டிவைடட் பை 30 இன்டூ 4. இதோட ஃபைனல் வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்னா 18.8. இதுதான் நம்மளோட மீடியன். இப்போ மீடியன் கிளாஸ்க்கு மீடியன் கிளாஸ் மீடியன் கண்டுபிடிச்சோம்ல. இப்போ மீன் டீவியேஷன் ஃபார்முலாக்கு போங்க. மீன் டீவியேஷனுக்கு எனக்கு என்ன தேவை, எஃப் இன்டூ இந்த டேர்ம்ஸ் தேவை. அந்த டேர்ம் வந்து எனக்கு தெரியாது. எக்ஸ் மைனஸ் மீடியன்றது தெரியாது. எக்ஸ் தெரிஞ்சாதானே எக்ஸ் மைனஸ் மீடியன் போட முடியும். நமக்கு தான் எக்ஸே கொடுக்கல. எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸ் இன்டர்வல்ல இருக்கு. ஸோ எனக்கு எக்ஸ் தெரியணும். அதுக்காக மிடில் வேல்யூ எழுத போகிறோம். எக்ஸ் வேல்யூ இப்போ 6, 10, 14, 18, 22, 26. மிடில் வேல்யூ ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி டிவைட் பண்ணலாம். இந்த சம் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும் மிடில் வேல்யூ. 30, 34 அண்ட் 38. இதுதான் நம்மளோட மிடில் எக்ஸ். ஆனால் நமக்கு எக்ஸ் இருந்தால் தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மீடியன். நம்மளோட மீடியன் வேல்யூ 18.8. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 18.8. ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூவையும் 18.8ஓட சப்ட்ராக்ட் பண்ணணும். அண்ட் இந்த ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கோம்ல, அது வந்து மாடுலஸ். மாடுலஸ்னா பாசிட்டிவ்ல தான் இருக்கும், நெகட்டிவ்ல இருக்காது. 6 மைனஸ் 18.8ன்றது 12.8. 10ல சப்ட்ராக்ட் பண்ணும்போது 8.8, 4.8, 0.8. 22ல பண்ணும்போது 3.2, இது 7.2, அடுத்தது 11.2, 15.2 and 19.2. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸ் மைனஸ் மீடியன். ஆனால் நமக்கு என்ன வேணும் ஃபார்முலால, எஃப் இன்டூ எக்ஸ் மைனஸ் மீடியன். ஃபார்முலா பாருங்க, எஃப் இன்டூ இந்த இடத்துல வந்து இது எஃப் இன்டூ எக்ஸ் மைனஸ் மீடியன் அர்த்தம். அப்போ எஃபோட நான் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இன்னொரு காலம் எஃப் இன்டூ எக்ஸ் மைனஸ் 18.8. இந்த எஃப்ஐயும் இந்த காலம்ல இருக்கிற வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 இன்டூ 12.8. இதோட வேல்யூ 76.8, 88.0, 86.4, 24.0. மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க. 48.0, 86.4, 112.0, 91.2, 57.6. இதோட டோட்டல் தான் எனக்கு வேணும். இது 670.4. இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் நான் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறேன். மீன் டீவியேஷன் இல்லைன்னா எம்டின்னு கூட எழுதலாம். மீன் டீவியேஷன் ஈக்குவல் டு summation f into x minus median divided by summation f. So 670.4 divided by summation f ன்றது 110. இதை டிவைட் பண்ண எனக்கு 6.09 இந்த வேல்யூ கிடைக்கும். 094 அது மாதிரி போகுது. ஸோ 6.09 இதுதான் என்னோட மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன். இது ஒரு கிளாஸ் லிமிட்கான ப்ராப்ளம்.